கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில இருந்து பேசுறோம். அதாவது திமுகவும் மாற்று வந்து அதிமுக தான். அதிமுகவுக்கு வந்து ஒற்றை தலைமை இருந்தாதான் என்னுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் அது வந்து ஜெயிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இது இரட்டை தலைமை அப்புறமேல சாதிய ரீதியா போனாக்கல இது வந்து பெரிய மாற்றத்தை நோக்கி போகாதுன்றது என்னுடைய ஆழமான கருத்து. அதுக்கு ஏன் நம்ம வந்து சசிகலாவை தேர்ந்தெடுக்க கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. இது ஒரு கேள்வியா உங்ககிட்ட நான் கேட்கிறேன். அவங்க வந்து அம்மாவை வந்து இது வரைக்கும் வழி நடத்துல இருந்து அவங்க சோகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் இல்ல அவங்க ரொம்ப அவமதிப்பு நடக்கும் போதும் அவங்கதான் பாதுகாத்து வந்தாங்க. அந்த பாதுகாப்பு ஒரு நன்றி கடனா அவர்கிட்ட இல்லாத பட்சத்துல யாராவது ஒரு ஒற்றை தலைமை இருந்தா என்னுடைய கருத்து கணிப்பு அவங்க அவங்க தலைமையில இருந்தாக்கல இது மாற்று அணியா வந்து அவங்கள இந்த டிஎம்கே வெல்லக்கூடிய சக்தி அவங்களுக்கு தான் இருக்குதுன்றது என்னுடைய ஆழமான கருத்து. அதாவது அதிமுக ஒற்றை தலைமை வேணும் என்கிற கருத்தை வந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் வற்புறுத்துறாங்க, அது கேட்கறாங்க, அது கொடுக்கணும். இதுல வந்து மாற்று கருத்து வந்து கிடையாது. ஆனா அதை தாண்டி சசிகலா இருந்தா தான் திமுக ஜெயிக்க முடியும் அப்படின்னா சசிகலாவை பார்த்தா எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பிச்சாரு. சசிகலாவுக்காகவா வந்து எல்லா அதிமுக தொண்டர்களும் ஜெயலலிதா அவங்கள வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. சசிகலாவை பார்த்தா 91ல அதிமுக ஆட்சிக்கு வந்தது. 3 முறை அதிமுக தோற்றதுக்கு சசிகலாவும் அவங்க குடும்பங்களும் தான் வந்து காரணம். நம்ம வந்து ஒரு அரசியல்ல ஒரு தேர்தல்கள்ல நம்ம பிரச்சாரம் செய்யற பொழுது என்ன பேசுவோம்? லஞ்சம், ஊழல், சாதி இதுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசாங்கத்தை நம்ம நிறுவனம், அதுக்கு வாக்கு அளிங்கன்னு யாரை கூட்டிட்டு போய் நீங்க கேட்க சொல்றீங்க? லஞ்ச வழக்குல 4 ஆண்டு காலம் தண்டனை பெற்றவரை கூட்டிட்டு போய் கேட்க முடியுமா என்ன? அது எடுபடுமா என்ன? அடுத்து மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மத்தியில ஆளுகிறவர்களை, அதாவது அதிமுகவுக்கு யார் சரியான தலைமையாக இருக்க முடியும்னா அந்த தொண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து லஞ்சம், ஊழல் இதற்கு எதிராக, இதற்கு அப்பாற்பட்டு, சாதிய அரசியலுக்கு அப்பாற்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை வலிமையோடு எதிர்த்து நிற்கிற சக்தி இருக்கிறவங்க தான் அதிமுக தலைமை தாங்கி இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும். சாதி அரசியல் பண்றவங்க, லஞ்சம் ஊழலுக்கு வந்து விதை போட்டவங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்டுப்பட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் ஏதேனும் ஒரு இடத்துல சசிகலா பிஜேபிக்கு எதிராக பேசியிருக்காங்களா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு இடம் காட்டுங்க. அம்மா அவர்கள் இறந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் சசிகலா இந்த இடத்துல பிஜேபியினுடைய கொள்கையை எதிர்த்து இருக்கிறாங்கன்னு ஒரு கொள்கை சொல்லுங்க. எதுவுமே இல்லையே. நீங்க ஒரு அரசியல் கட்சிங்கிறதுங்க கூட 1000 பேர் இருக்கலாம், அந்த தலைமை தாங்குகிறவர்களது தகுதி என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த கட்சி வந்து வழிநடத்தப்படும். அதனால நீங்க சொல்லுகிற அந்த ஒற்றை தலைமையை தொண்டர்களாலதான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர் இந்த தொண்டர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அம்மா அவர்களும் அதைத்தான் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால அந்த தொண்டர்களால நம்ம ஒரு தலைமையை உருவாக்குவோம், அந்த தலைமை இந்த இயக்கத்தை வழிநடத்தட்டும். ஆனா அதே சமயத்துல சசிகலா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், நானு எல்லோரும் இணைந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை, வலிமையான அதிமுகவை நம்ம வந்து கொண்டு போலாம். ஆனா அது சசிகலாவாலதான் முடியுங்கிறது வந்து அது இன்னொரு சாதிய கும்பல், இன்னொரு ஊழல் கும்பல் முன்வைக்கிற அந்த கோரிக்கை அது வெற்றி பெறாது. வணக்கம். இப்ப அறிவிச்சிருக்க 9 இடங்களுக்கான வாக்கு தேர்தலானது வாக்கு வங்கி ஆளுங்கட்சிக்கு தான் ஃபேவரா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நம்ம கட்சி நிலைமை நாளுக்கு நாள் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி நீங்களும் அவங்க ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒன்றிணைந்து கைகோர்த்து ஒரு வலிமையா தொண்டர்களை ஊக்குவிக்கும் பட்சத்தில் இந்த எலெக்ஷன்ல நம்ம பலத்தை நிரூபிக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ நம்ம கட்சி போயிட்டு இருக்க நிலைமையை பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமா இருக்குது. நம்ம மட்டும் இல்ல, தமிழ்நாடே அப்படிதான். நிறைய தொண்டர்கள் ஆழ்மனதுல இருந்து இந்த எண்ணம் வருது, என்னடா ஏடிஎம்கே கட்சி நாளடைவில் நலிஞ்சிருமோ, அந்த மாதிரி ஒரு வேடு இல்லாம போயிருமோ, ஜெயலலிதா அம்மா இருந்த போதும் எம்ஜிஆர் ஐயா இருந்த போதும் இருந்த பவர் இப்ப இல்லையே, வைப்ரேஷன் இப்ப இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுது.
இதுக்கெல்லாம் ஏதாவது பக்கபலமா மாற்றி போடா நீங்க எங்களெல்லாம் வழி நடத்திட்டு இருக்கிறீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. நிச்சயம் அடுத்தடுத்து முயற்சி பண்ணி நம்ம கட்சியை நிலைநாட்டுறதுக்கு எங்க தொகுதியில நான் உங்களுக்காக நிப்பன்னு இந்த நேரத்துல கூறிக்கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. இன்னைக்கு 113வது பிறந்த நாள் பேரறிஞர் அண்ணாவுக்கு. ஆமா, அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம். அண்ணாவின் பெயரால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம். இந்த கண்ட இயக்கம் இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை போய் நேருகிற வருத்தத்துல இருக்கிற தொண்டன்ல நான் ஒரு தொண்டன். இந்த தேர்தல் இந்த 9 மாவட்டங்கள்ல நடக்குது. 9 மாவட்டங்கள்ல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கூட்டணியில வெளியேறன்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷம், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதிமுக வழிபெறணும்னு சொன்னா இப்பவாவது இந்த நேரத்திலயாவது கட்சியை ஒருங்கிணைத்து நல்ல தொண்டர்களை மக்கள் மத்தியில நல்ல ஒரு பேர் இருக்கிற ஒரு தொண்டனை தேர்ந்தெடுத்து வேட்பாளர் ஆக்கி அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு சிறப்பாக இருக்கும். அதை செய்வார்கள் என்று நம்புகிறேன், செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான் சார், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இன்னைக்கு என்ன தாண்டி. நன்றி சார். சார், நம்ம கட்சி வலிமையா இருந்ததுக்கு அம்மா இருந்த காலத்துல நம்ம இயக்கம் எப்படி இருந்துச்சோ, யாரு நம்ம எந்த கூட்டணி கட்சியா இருந்தாலும் கூட்டணி கட்சி இல்லாம நம்ம எப்படி எந்த சூழ்நிலையும் நம்ம வெற்றி பெற்றுவோம்ன்ற இயக்கம் நம்ம வச்சிருந்தோம். உண்மைதானே சார்? அம்மா இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்படித்தான் நம்ம இயக்கம் இருந்துச்சு. யாரையும் நம்பி நம்ம நம்ம கட்சி இல்ல. அதே போல மீண்டும் அந்த இயக்கம் எப்படி சார் உருவாக்க முடியும் நம்மளால? அதான் சார் என்னுடைய கேள்வி. அந்த சாத்தியம் எப்ப சார் நம்மளுக்கு வரும் அப்படின்றது. அதிமுக தலைமை என்பது தொண்டர்களால உருவாக்கப்படணும். அதாவது பாரதிய ஜனதா கட்சியால அதிமுக தலைமை நியமிக்கப்படக்கூடாது. அது உண்மை சார். ஆமா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி சொல்லி பொதுக்குழுவை கூப்பிட்டு ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினருக்கும் 5 லட்சம் 10 லட்சம் காசை கொடுத்து அந்த பொதுக்குழுவுல அதிமுக ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு பதவிகள் போட்டா நீங்க சொல்ற அந்த வலிமை வராது. எப்ப அந்த வலிமை வரும்னா அடிமட்ட தொண்டர்களால அதிமுக கட்சிக்கு உண்டான தலைமை என்பது உருவாக்கப்படுகிற பொழுது நிச்சயமா ஒரு வலிமையான அதிமுக உருவாகும். அப்புறம் அந்த தலைமைக்கு வர்றவங்க எல்லா அடிப்படை தொண்டர்களையும் ஒருங்கிணைச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதை எல்லாரையும் ஒருங்கிணைத்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து குறைஞ்சபட்சம் அந்த அடிப்படை தொண்டர்கள் எதிர்பார்க்கிற அவங்க குடும்பத்துல வேணுங்கிற சின்ன சின்ன வேலை வாய்ப்பு, அவங்க யாரு கோடிக்கணக்கில் கான்ட்ராக்ட் கேட்கறது இல்ல, காசு கேட்கறது இல்ல, ஏதோ அந்த சத்துணவுல ஒரு வேலை, ஒரு சின்ன சின்ன வேலைக, ஒரு டிரான்ஸ்பரு, ஒரு வேலை வாய்ப்புகள், படிக்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன உதவிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலே போதும். கட்சிக்காரங்கிட்ட கை நீட்டி காசு வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதோட அவங்களுக்கு தேவைகளை செய்து கொடுத்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக தொண்டர்களால் உருவாக்கப்படுகிற தலைமையாக சாதிய பாகுபாடு இல்லாம லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு இந்த கட்சியை வழிநடத்தினாலே இன்னும் 100 வருஷத்துக்கு இது ஆளுகிற கட்சியாக இருக்கும். அம்மா அவர்கள் போன்ற ஆளுமை இல்ல, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் இல்ல, ஆனா திமுகவிலையும் பாத்தீங்கன்னா கலைஞர் இல்ல. அப்ப இதே பழகினா அவங்களுக்கு இருக்கு. நிச்சயமா ஸ்டாலின் அவர்களை விட திறமையான பலர் நமக்கு அதிமுக இருக்கலாம். அதனால தலைமை பண்பில்லாதவர்கள் இல்ல அப்படிங்கிறது அல்ல, அந்த கட்சியை ஒன்றுபடுத்தி ஒரு ஒற்றுமைப்படுத்தி வழி நடத்துகிற அந்த தலைமை பண்போட தேர்ந்தெடுக்கப்படணும். இப்ப என்ன ஆகுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி பார்த்து அவங்க கைப்பிடிக்குள்ள ஒரு கையெழுத்து போடுறதுன்னா அவங்கள கேட்டுட்டு யாரு கையெழுத்து போடுவாங்களோ அவங்க கையில ரெட்டலை கையெழுத்து போடுறத கொடுக்குறாங்க. அதுதான் நமக்கு இன்னைக்கு பிரச்சனை. அதை மாத்தி எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா அவர்களும் சரி என்ன முடிவு பண்ணாங்க? கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான், அடுத்த தலைமை யாருங்கிறத அந்த அடிப்படை தொண்டர்கள் தான் முடிவெடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த நிலைக்கு நம்ம இதை உருவாக்கணும். அதே போல சார், அதே மாதிரி சார், நான்லாம் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து நம்ம அதிமுக தான் இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிளையில பிரதிநிதியா இப்பதான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிளையில பிரதிநிதியா இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா நாங்க இந்த கிளையில எவ்வளவு, அதாவது மீட்டிங் எங்கெங்க போடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு பெரிய கிளைக்கு மட்டும் அதிகமா பண்றாங்க, அந்த சின்ன கிளையை பார்க்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன் கருத்துனா, எல்லா கிளைக்கும் எல்லா
மாவட்டத்துல பண்ற இதுக்கும் சரி, நகரத்துல பண்றதும் சரி, எல்லாத்துலயுமே நான் சொல்றேன்னா அந்த சின்ன கிளைய கூட நான் பெருசா எடுத்து பண்ணாதான் நம்ம கட்சி வந்து சீக்கிரம் வளரும். அந்த சின்ன கிளையில வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு ஆளு, அங்க போய் சும்மா சிம்பிளா ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீட்டிங் போட்டு வந்துருவோம். அந்த மாதிரி இல்லாம எல்லா இடத்துலயும் பேசுற மாதிரி இங்க அந்த இடத்துலயும் பேசினாத்தான் நம்மளுக்கு வந்து ஓட்டு வாங்க முடியும். இந்த காலத்து இந்த சூழ்நிலையில அம்மா இருக்கிற சூழ்நிலையில நம்ம மீட்டிங்கே போட தேவையில்லை, எங்க வேணாலும் போட தேவையில்லை. நம்மளுக்கு வந்து வலுவான இயக்கமா இருந்துச்சு, யாரையும் நம்பி நம்ம கட்சி இல்ல. இன்னைக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல வந்து பொதுக்கூட்டம் போடுறோம்னாலும் அந்த இடத்துக்கு போனாலும் சின்ன இடம் பெரிய இடம் பார்க்காம நம்ம மக்களை வந்து ஒருங்கிணைக்கணும். நம்ம பக்கம் நம்ம கட்சி தொண்டர்களும் ஒருங்கிணைக்கணும். புதுசா வந்து அப்ப ஜேஜேவோட சொன்னார், ஜேஜேவோட அழகா சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து மக்களுக்கு போய் என்னென்ன சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல நம்மளும் ஒரு இயக்கத்துல, அதே போல நம்மளும் ஒரு தொண்டர்கள் எல்லாம் வந்து இளைஞர்கள் கூட ஒன்று சேர்ந்து மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் உங்களுக்கு என்ன குறை இருக்கு இந்த பகுதியில, உங்களுக்கு எது வசதிகள் வேணுமா என்னன்றத நம்ம ஒரு எடுத்து சொல்லி நம்ம ஒரு கட்சியை வந்து வலுப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் சார். என்னுடைய எண்ணம் அதான். அது இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் பூரா அந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்காங்க. அதனால சொல்ல வரேன், நான் நம்ம கட்சியை வந்து மீண்டும் ஒரு கூட்டணி கட்சி இல்லாம நம்ம கட்சி தனித்திருந்தாலே வெற்றி வரும், அதிமுகவை தனித்து நின்றாலே வெற்றி வரும் என்ற ஒரு அந்த இயக்கம் நம்மளுக்கு கொண்டு வரணும் சார். அம்மா இருந்த காலத்துல மாதிரி கொண்டு வரணும் சார். அதான் சார் என்னுடைய பதிலா இருக்கு, என்னுடைய வாக்குவாதமா இருக்கு. கொண்டு வந்துருவோம் சார். இப்ப தலைமைங்கிறது வந்து ஒற்றை தலைமை இருந்தா தான் இது வந்து சாத்தியமாகுங்க சார். இப்ப என்னதான் வீட்டுல எல்லாரும் வீட்டுல கணவன் மனைவி குழந்தை எல்லாருமே இருந்தாலும் எல்லாருமே வந்து அவங்க சௌகரியத்துக்கு விட முடியாது இல்லைங்க. தலைமை இருந்தா தான் அதை கட்டுப்படுத்த முடியுங்க. அந்த மாதிரி தலைமை வந்து ஒரு ஆள் இருந்தா தாங்க இது சாத்தியமாகும். நீங்க எத்தனை தொண்டர்கள் இணைச்சாலுங்க எல்லாரோட கருத்து வந்து ஒத்த தலைமை இருந்து அது சரியா வழி நடத்தினாதான் சரியான பாதையில் போங்கிறது வந்து என்னோட கருத்துங்க. அது இல்லாமங்க எந்த கருத்து வந்து சொன்னாலுமே அது முழுமையா அது எல்லாரோட சேர்ற மாதிரி அந்த கருத்து சொல்லணும். அதுல அந்த கருத்துலயே வந்து உறுதியா இருக்கணுங்க. பின்வாங்குற ஒரு கருத்தை சொல்லிட்டு அது பின்வாங்குறது, மாத்தி சொல்றது, அது திருப்பி சொல்றது, அந்த மாதிரி இல்லாம பணக்கார கட்சின்னா காங்கிரஸ் முதல்ல பணக்கார கட்சின்னா காங்கிரஸ் கட்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இப்ப அரசியல்வாதி கட்சி இல்லைங்களா, ஆனா அந்த ஏழையில இருக்கிற நம்ம கட்சி வந்துங்க ஒரு சில விஷயம் வந்து அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த ஒன்றியத்துல இருக்கிறவங்க செயலாளருங்க தலைவருங்க இந்த கட்சியினுடைய பணிகள் வந்து முழுமையா செஞ்சாங்கன்னா தான் அந்த மக்களுக்கு வந்து அது தகவல் தெரியுங்க இல்லைங்களா. ஆனா அது ஒரு சிலர் வந்து அவங்க சுயநலத்துக்காக வந்து ஒரு பேருக்காக வந்து ஒரு தலையை காட்டிட்டு அதோட விட்டுட்டாங்கன்னா அது ஒரு இதாயிருங்க. அவங்க வருவாங்க போவாங்க, மற்றபடி மக்கள் பொதுநல விஷயங்கள் ஈடுபட மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா போயிருங்க. ஆனா அது மாதிரி இல்லாம இல்ல இந்த அதிமுக காரங்கன்னா இறங்கி வேலை செய்வாங்க, அதை முழுமையா செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாரும் இப்ப வர்ற இளைஞர் மத்தியில நம்பிக்கை ஊட்டினாத்தான் அந்த நம்ம கட்சி வந்து மேலும் மேலும் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல இது இப்படியே விட்டுட்டா இந்த வர்ற இளைஞர்களுக்கு வந்து இதுல வந்து அக்கறை எல்லாம் போயிரு, இந்த இதுல வந்து சரியான செயல்படுற ஆளுங்க இல்ல, தலைமை இல்ல, செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அரசியல் வந்துருங்க. அப்புறம் நம்ம செய்வோம் அந்த வழியில தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அதை நோக்கி செய்வோம். ஐயா எனக்கு வந்துங்கய்யா 7 அக்கா தங்கச்சிங்க, 3 அண்ணன், நான் ஒரு ஆள், நான் 11வது பையன், எனக்கு 41 வயசாகுது. இப்ப வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு அது சொல்லுங்க. அதாங்க சொல்ல வரேன். எல்லாரும் கணவன் மனைவியா சேர்ந்து எங்களுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு ஆமா என் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஓட்டு 50 ஓட்டுட்டே இருக்கு. 50 ஆமா அதை சம்பந்தக்கூடிய அவன் எல்லாம் சேர்த்தோம்னால எப்படி வச்சாலும் ஒரு 500ல இருந்து 1000 ஓட்டு இருக்கும் ஐயா. ஆமா எங்களுக்குன்னா அந்த ரெட்டலைங்கிறத தவிர அங்க உள்ள கேண்டிடேட் கூட எங்களுக்கு முக்கியம் இல்லையா. நேர போய் கண்ணை மூடி ரெட்டலை குடிச்சிட்டு வர ஆளுங்கய்யா நாங்க. ஆனா இங்க யாருக்குமே மெம்பர்ஷிப் கார்டு கிடையாது இங்க யாருக்குமே. ஆனா நாங்க வந்து அதிமுகவோட ஒரு வழிவகைகள் போட்டு ஒரு வகையை நம்ம கொண்டு வரணும். அது கண்டிப்பா. அடுத்த விஷயம் வந்து
நான் சொன்ன மாதிரி ஒரு தொண்டரோட ஒரு குரல் வந்து தலைமையில எதிரொலிக்கிறதுக்கு தான் நம்ம சட்டமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கு, பாராளுமன்றத்துக்கு அனுப்புறோம். இங்க வந்து அதுக்கான ஒரு நேர்கோட்டு பாதையை வந்து எந்த தலைவரும் மெனக்கட்டி எடுத்தாலும் அவங்களுக்கு பின்னாடி வந்து இதயத்தோட இதயமா, ரத்தத்தோட ரத்தமா கலந்து தொண்டர்களோட நம்மளோட குரல் வந்து மேல வந்து கேட்கணும் ஐயா. அதுக்கு ஒரு ட்ராக் வந்து நம்ம ஏற்படுத்தினாலே கண்டிப்பா நம்மளை தவிர பின்ன யாரும் இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க ஐயா. அப்படி ஏற்பாடு பண்ணித்தான் நீங்க கூட இதுல பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க பேசுறத தமிழ்நாடு முழுக்க வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க கூட Facebook லைவ்ல பாத்துட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணதுலதானே நீங்க பேசுறீங்க இப்ப. ஆமாங்க, இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு தொலைபேசியில ஒரு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்பர் ஒருத்தர் கூட கிடையாதுங்க. இப்ப நான் உங்களை ஒரு தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். எப்ப வேணாலும் பேசலாம். ஒரு நாளைக்கு 200 பேர் பேசுவாங்க. எப்ப வேணாலும் பேசலாம். காலையில 8 மணிக்கு போன் பண்ணுங்க, நானே போன் எடுப்பேன். மிச்ச நேரம் இருக்கிற பொழுது நானே எடுப்பேன், மற்ற நேரத்துல இவங்க எடுப்பாங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 2 முறை நடக்குது, அதுல பேசலாம். ஆனா என்னன்னா ஒவ்வொரு முறையுமே புதுசா வர்றவங்களை தான் நம்ம பேச வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி பேசுறவங்க யாரையும் நம்ம பேசுறது விடுறது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் புதுசா வர்றவங்களோட கருத்துக்கள், அவங்க என்ன சொல்றாங்க, அதுதான் நம்ம கேட்கிறோம். இப்ப நான் சொன்னதுனால என் குடும்பத்திலே எத்தனை ஓட்டு வங்கி இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயா. ஆமா, இப்ப 2வது நான் சொன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கேன். இந்த 9 மாவட்டத்துல உங்களுக்கு ஏதாவது வார்டு இருக்குதா? எந்த மாவட்டம்? என்ன சொல்றீங்க, எனக்கு வந்து அடிப்படை உறுப்பினர் கார்டு கூட எனக்கு கிடையாது ஐயா. ஆனா நான் ஒரு நல்ல விசுவாசின்னு சொல்றேன் நான். சரி, உங்க டீடைல் எல்லாம் போட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல, ஒருத்தர் கிருஷ்ணகிரி மாவட்டம், எங்க மாவட்டத்துல இருந்து ஒரு அண்ணா பேசினாரு. அவரு சொன்னாரு சசிகலா தலைமை ஏற்றா நல்லா இருக்கும்ன்றாரு. சசிகலா விட மிக திறமை வாய்ந்தவர் எடப்பாடியார், OPS, KPM. தம்பி இதெல்லாம் விடுங்கப்பா. நீங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் திறமை எங்கிருந்து வந்தது? எல்லாம் அதை விட இன்னும் திறமையானவங்க எல்லாம் இருக்காங்க, விடுங்க. இந்த கொலையில போறவங்க, கொள்ளையில போறவங்க, ஊழல்ல போறவங்க எல்லாம் விட்டுட்டு தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படட்டும், அவ்வளவுதான். அப்படி நாளைக்கு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமைன்னு வர்ற பொழுது சசிகலாவை பிடிக்கிறவங்க சசிகலாவுக்கு ஓட்டு போடுங்க, எடப்பாடி பிடிக்கிறவங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க. நானும் பொதுச் செயலர் எலெக்ஷன்ல நிப்பேன் வந்து. அதனால தொண்டர் பலத்தை நம்ம வந்து பெருக்குவோம், அவ்வளவுதான். நம்ம அதை நோக்கி வந்து பயணிப்போம். அதுக்குள்ள வந்து இந்த புது வருஷத்துல எத்தனை பேர் உள்ள இருக்காங்க, எத்தனை பேர் வெளியிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு செய்வோம். நம்ம பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட மனிதர்கள் நமக்கு முக்கியம் இல்லை. சசிகலாவுக்காகவும் யாரும் அதிமுக இல்ல, எடப்பாடிக்காகவும் யாரும் அதிமுக இல்ல. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டலை சின்னம், அதிமுகங்கிற கட்சி, இதுல இருக்கிற 1.5 கோடி தொண்டர்கள். இந்த தொண்டர்களை ஒருங்கிணைச்சு அவர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற பொதுச் செயலாளர், அந்த தலைமையில நம்ம வந்து பயணிப்போம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு புதன்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமைனா காலையில 11 மணி, புதன்கிழமை அப்படின்னா மாலை 5:30 மணிக்கு வந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. உங்க நண்பர்கள் இன்னும் எல்லோர்ட்டையும் சொல்லி இதுல வந்து இணைஞ்சு அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கு. கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.